இன்னமும் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், சர்ஜரி பண்ணுறதுக்கு பயம் இருக்குது, இதெல்லாம் பண்ணால் சரியாகுமான்ற ஒரு மித்து இருக்குது. அந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட ரெகுலராக கேட்குற ஒரு கொஷின்ஸ், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்ன மாதிரி டவுட்ஸ்லாம் கேட்பாங்க? மெயினாக வந்துட்டு அதான் நான் ரெக்கவரி எப்படி இருக்கும், எவ்வளோ நாளில் நடக்கலாம், சீக்கிரம் நடந்துருவேன். அவங்க வந்து இன்ஃபேக்ட் நம்ம தான் சொல்லுவோம், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அன்றைக்கி ஈவினிங் இல்லை நெக்ஸ்ட் டேவே நடக்க வச்சிருவோம்னா அது யாரும் அதை அக்செப்ட் பண்ண, அது எப்படி பண்ணுவீங்க, அது எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இன்னும் அந்த நம்ம என்ன தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். இல்லை யாரோ ஒருத்தரை பார்த்துருந்தாங்கன்னா தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால் சம்டைம்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி சர்ஜரி பண்ண பேஷண்ட்டே வந்துட்டு அவங்ககிட்ட பேசினாங்க அப்படின்னா அப்போது தே வில் பி கன்ஃபியூஸ். நம்ம என்ன சொன்னாலும் வந்து நெக்ஸ்ட் டே எப்படி நடக்க முடியும், எனக்கு வலி இருக்குமே, எனக்கு இது இருக்குமே, வலி இருக்கும், வலி 100% போகாது. அதுக்கு நம்ம அந்த இனிஷியல் ஃபேஸில் நம்ம கொஞ்சம் மெடிசன்ஸு அதெல்லாம் கொடுத்து அந்த வலியை கம்மி பண்ணிவிட்டு ஒன்ஸ் தே ஸ்டார்ட் அந்த ரீஹேபிலிட்டேஷன்லாம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதெல்லாம் கிராஜுவலாக செட்டில் ஆகி தே வில் கம் பேக் டு நார்மல். சேம் திங் அதே மாதிரி எடுத்த உடனே நார்மல் ஆகிடாது, இட் வில் டேக் டைம். அந்த ப்ராப்பரான ரீஹேப் அவங்க பண்ணணும், ப்ராப்பரான எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும். அவங்க அது ரொம்ப முக்கியம். வந்துட்டு சர்ஜரியோடு முடிஞ்சிடாது, சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க பண்ணுற ரீஹேப் தான் ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு அவங்க சின்சியராக பண்ணுறாங்க, அதில் அவங்க எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப். அதுவுமே இப்போ ஒரு 1 வீக்கில் நம்ம இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், 1 மந்தில் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், அப்படி தான் வந்துட்டு நார்மல்ஸிக்கு வரணும். ஓவர பீரியட் அவங்களுக்கே அதை மறந்துடுவாங்க, முன்னாடி என்ன இருந்துச்சுங்கிறது தெரியாது, இப்போ வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க.